நம்ம இப்போ செகண்ட் சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3லேருந்து 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்மளா வந்து ஒரு ஆறு ரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஆறு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பராக இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி ஆறு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏங்கிற செட்டில் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 1 இருக்குது. 1 எடுத்துக்கோங்க. 1ஓட ஸ்கொயர் என்னது, 1 தான். ஓகேவா. அடுத்து 2, 2ஓட ஸ்கொயர்னா 2 × 2 4. ஓகேவா. நெக்ஸ்ட் 3 இருக்குது. 3, 3ஓட ஸ்கொயர் என்னது, 3 × 3 9. நெக்ஸ்ட் 4 இருக்கு. 4, 4ஓட ஸ்கொயர்னா 4 × 4 16. நெக்ஸ்ட் 5 இருக்கு. 5, 5 ஸ்கொயர்னா 5 × 5 25. ஓகேவா. நெக்ஸ்ட் 6, 6ஓட ஸ்கொயர்னா 6 × 6 36. நெக்ஸ்ட் நம்ம 7 போடலாமான்னு பாருங்க. 7 போட்டால் என்ன கிடைக்கும், 7, 7 × 7 என்ன வரும், 49 வருமா. 49 இந்த செட்டுக்குள்ள இருக்கா, இல்லை 45 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ இது மட்டும் ரிலேஷனாக வரும். 7 வந்து வராது. இப்போ 1 to 6 வரைக்கும் போட்டிருக்கோம். இதான் என்னது, கேட்ட ஆறுங்கிற ரிலேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா. வேற என்ன கேட்டிருக்காங்க, டொமைன் ரேஞ்சு கேட்டிருக்காங்க. டொமைன்னா என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம இந்த ஆறுங்கிற செட் இருக்குல்ல, இதுல வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே டொமைன். இப்போ என்ன வரும், இங்க 1 2 3 4 5 6 இதான் டொமைன். 1 2 3 4 5 6 இதான் என்னது டொமைன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ரேஞ்சு கேட்டிருக்காங்க. ரேஞ்சுனா செகண்ட் உள்ள எலிமெண்ட். செகண்ட் என்ன இருக்கு, இங்க 1 4 9 சொல்லுங்க, 1 4 9. அடுத்து 16 25 36 இதான் என்னது ரேஞ்சு. ஓகேவா. டொமைன்னா ரிலேஷன்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே என்னது டொமைன், செகண்ட் எலிமெண்ட் எல்லாமே வந்து ரேஞ்ச். ஓகேவா.